ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி கதை. இந்த கதையில் என்னென்னா 2 கேரக்டர். ஸோ ஒருத்தவங்க வந்து வயசானவங்க, இன்னொருத்தர் கொஞ்சம் ஒரு 30+ இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவனும் வந்து ரோட்டில் பைக்கில் போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவரும் ஆஃபீஸுக்கு போகிறாரு, இவனும் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கான். ஸோ கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் போயிட்டுருக்க அந்த வயசான தாத்தாவுக்கு வந்து இவர் வழியே விட மாட்டேங்கிறாரு. அவருக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே வழி விட மாட்டேங்கிறாரு. ஸோ எல்லா பக்கம் பூந்து 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 பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்காரு. ஸோ இந்த பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கும்போது அந்த தாத்தா பார்த்துட்டே இருக்கார் இவனை. சரி, இவனாவது அட்லீஸ்ட் போகட்டும், நம்ம பேசாமல் ஓரமாக ஒதுங்கி கொஞ்சம் மெதுவாக போவோம், இவன் ஸ்பீடாக போகட்டும், ஏன்னா இவனுக்கு தான் அவசரம் போல் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வழி விட்டுறாரு. சரின்னு இவன் ஸ்பீடாக போகிறான். ஸ்பீடாக போய் நேராக என்ன பண்ணுறான், ஒரு டீ கடையில் நிறுத்திட்டு உட்காந்து டீ குடிச்சிட்ருக்கான். தாத்தா அங்கேருந்து பொறுமையாக வண்டி ஓட்டிகிட்டு வந்தவர் வந்து பார்க்குறாரு. அடப்பாவி, அவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்டிகிட்டு வந்து இங்கே உட்காந்துட்ருக்கேன், இதுக்கு தான் இவ்வளோ ஸ்பீடாக வந்தியா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா வந்து அவனை பார்த்து கேட்குறாரு. அப்படி இல்லை தாத்தா, நான் காலையில் என்னோடய வேலையை 8 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 10 மணி வரைக்கும் நான் ஓடணும். நான் ஓடினா மட்டும்தான் என் ஃபேமிலியை அவங்க பண்ணுறத கேட்குறதெல்லாம் என்னால் பண்ணித்தர முடியும், இல்லைனா பண்ணித்தர முடியாது. ஸோ எனக்கு இந்த ஸ்பீடு வேணும் தாத்தா, இல்லைன்னா என்னால் லைஃப்பை வந்து ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த தாத்தாட்ட சொல்கிறான். அந்த தாத்தா இவன் சொல்கிறது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிறாரு. பொறுமையாக கேட்டுட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாரு. தம்பி, நீங்கள் ரோட்டில் நீங்கள் எவ்வளோ பேர்த்த பார்க்குற, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இந்த ரோட்டில் மட்டும் நீ எவ்வளோ பேர்த்த பார்க்குற அப்படிங்கிற. நான் பார்க்குறேன், ஒரு நாளைக்கு இதில் வந்து ஒரு 10,000 பேர் வந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு. இந்த 10,000 பேரும் எல்லோரும் ஃபேமிலிக்காக தானே ஓடுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேமிலிக்காக ஓடுவாங்க இல்லையா. ஆனால் எல்லோரும் ஏதோ ஒன்று தேடி ஓடிட்டுருக்கிறதுக்கு தான் போகிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஓடுறாங்க. நம்மளோட வண்டியில் ஏறுறோமா, நம்ம சேஃபாக எல்லாம் போட்டிருக்கோமா, நம்ம எல்லாம் ஹெல்மெட் போட்டிருக்கிறதுலேருந்து நம்ம ரோடை எப்படி பார்த்து ஓட்டணும், அடுத்தவங்களுக்கு எதுவும் ஆகாத மாதிரி ஓட்டணும், அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து தானே பண்ணுறோம். அப்போ இதில் எல்லாருக்குமே வேணும்னு தானே எல்லாமே செய்கிறோம். அதில் நீ மட்டும் என்ன ஸ்பெஷலாக இருக்க போகிற? ஸோ தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வர்றதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீயும் போ, அடுத்தவங்களுக்கும் வழிவிடு, அடுத்தவங்களே வாழ விடு அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லி முடிக்கிறாராம். அந்த தாத்தா கடைசியாக என்ன சொன்னாரா, நான் சொன்னது எல்லாத்தையும் உனக்கு காதில் வாங்குறே இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உன்னையும் பார்த்துக்கோ, உன் ஃபேமிலியும் பார்த்துக்கோ. நீ இல்லைன்னா உன் ஃபேமிலியை யாரும் பார்த்துக்க முடியாது. அதனால் நான் சொல்ல வர்றது என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. இதே மாதிரி தாங்க ஃபேமிலியும் நீ பார்த்துக்கோ, ஆனால் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபேமிலி உங்களை திருப்பி பின்னாடி நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்போ பார்க்காம நான் சம்பாதிக்கிறேன் அது பண்ணுறேன்னு ஓடிட்டு கடைசியில் நீங்கள் வாழ்க்கையை விட்டுறாதீங்க.